டியூஸ்டே மார்னிங் காலையில் எழுந்ததே 8 மணிக்கு. மாமியார் வீட்டில் இருந்து நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்க பார்த்தீங்களா? எனக்கு எவ்வளோ தில்லு பாருங்கள். என் மாமியார்லாம் என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தூங்குனா ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு உன் பொண்டாட்டி எத்தனை மணி வெளியே தூங்குது பாருடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஸோ காலையில் எழுந்து வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போடுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் போட்டாச்சு. என்ன ஒன்று, இந்த துணியை காய வைக்கிறதும் மடிக்கிறதும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கும் ஏதாச்சும் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால நோ நான்வெஜ், தயிர் தான் சிம்பிளாக தாளித்தோம். இங்கேருந்து எல்லா நாளும் நான்வெஜ் இல்லாமல் தான் போகுது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆடு கோழிலாம் சாப்பிட்டு இருந்துட்டு இங்கே வந்து ஆடு கோழி சாப்பிட்றதா போச்சு. அதுக்கப்புறம் சரி படிக்கணும்டா, எக்ஸாம் வேறு கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாலிட்டி எடுத்து படிக்கலான்னு பார்த்தேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த பிரியாம்பிள் தான் படிக்கலான்னு எடுத்தேன். ஏற்கனவே படித்தாச்சே, நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலான்னு உட்காந்து இந்த 11th புக்கில் அவங்க பேஜை ஃபில் பண்ணுறதுக்குன்ட்டு கதையாக எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எனக்கு தூக்கமே வந்துடுச்சு. நானும் படுத்து படிக்கிறேன், உட்காந்து படிக்கிறேன், நடுவில் மில்க் ஷேக் குடிச்சு படிக்கிறேன். சரி இதுக்கப்புறம் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு நம்ம தாய்மொழியை தமிழை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தமிழ்லாம் படித்து முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து முருகருக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் உட்காந்து படிக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. இப்படி தான் இந்த நாள் போச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.